இந்த சின்ன பொண்ணு ஒரு பேப்பர்ல கண்டினியூஸா ஏகப்பட்ட நம்பர்களை எழுதிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த டீச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல, எழுதிக்கிட்டே தான் இருக்கா. அதனால டீச்சர் அந்த பேப்பரை புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா, இன்னைக்கு தான் இந்த ஸ்கூலை புதுசா கட்டி ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்து இந்த உலகத்துல வரக்கூடிய 50 வருஷத்துக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எல்லாரும் ஒண்ணு எழுதி கொடுக்கும் போது இந்த பொண்ணு மட்டும் வெறும் நம்பர்ஸா எழுதி கொடுப்பா. அது எல்லாத்தையுமே வாங்கி அவங்க ஒரு டைம் கேப்சூலுக்குள்ள போட்டு இதை நம்ம 50 வருஷம் கழிச்சு தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ள புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு வழியா 50 வருஷமும் கடந்து போகுது. இன்னைக்கு தான் அந்த ஸ்கூலுடைய 50வது ஆனிவர்சரி டே. அதனால இப்ப இருக்கிற டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேப்சூலை ஓபன் பண்ண போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு எழுதின நம்பர்ஸ் உள்ள பேப்பரும் ஒரு சின்ன பையன் கிட்ட வருது. மத்தவங்களுடைய பேப்பர்ஸ்ல எல்லாம் ஒரே டிராயிங்கா இருக்குது. ஆனா இவனுடைய பேப்பர்ல மட்டும் ஒரே நம்பரா இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கருப்பு டிரெஸ் போட்ட யாரோ ஒருத்தர் தூரத்துல நின்னு அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள பார்த்தா அந்த நபர் அந்த இடத்துல காணோம். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பேப்பரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த பேப்பரை பார்த்துட்டு என்னடா இது ஒரே நம்பர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு ரேண்டம் நம்பரை போட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா யூஎஸ்ல நடந்த அந்த ட்வின் டவர் அட்டாக் எந்த டேட்ல எந்த டைம்ல நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல எத்தனை பேர் செத்துருக்காங்க முதல் கொண்டு எல்லா நம்பர்ஸும் கரெக்டா இந்த பேப்பர்ல எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் அவரு அந்த பேப்பர்ல இருக்கிற மத்த நம்பர்ஸ்களையும் டேட் வாரியா பிரிச்சு அந்த டேட்ல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு சர்ச் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இந்த 50 வருஷத்துல என்னென்னலாம் மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அது எல்லாத்துடைய டேட் டைம் அதுல எல்லாம் எத்தனை பேர் இறந்திருக்காங்க முதல் கொண்டு எல்லா நம்பர்ஸையும் கரெக்டா 50 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சின்ன பொண்ணு எழுதி இருக்கா.